ஆமென். இளைப்பாறுதல் என்று சொல்லுகிற தலைப்பில் சில நிமிடங்கள் மட்டும் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கவனிக்க போகிறோம். இளைப்பாறுதல் என்ற தலைப்பில் இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதர்களும் இளைப்பாறுதலை ஆசைப்படுகிறார்கள். இளைப்பாறுதலை ஆசைப்படுகிறார்கள். சமாதானமாக வாழ்கின்ற ஒரு வாழ்வு, அமைதியாக வாழ்கின்ற ஒரு வாழ்வு, நிம்மதியாக வாழ்கின்ற வாழ்வு, பிரச்சனையின்றி வாழ்கின்ற ஒரு வாழ்வு, அலைச்சலின்றி வாழ்கின்ற ஒரு வாழ்வு. வேதாகமத்திலே யோசபாத்தின் சரித்திரத்தில் படிக்கும் பொழுது 10 வருஷங்கள் யுத்தம் இல்லாத ஒரு இளைப்பாறுதலின் நாட்களை தேவன் யோசபாத்திற்கு கட்டளையிட்டார் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். அதை பரிசுத்த வேதாகமத்தில் நாம் தெளிவாக படிக்க முடிகிறது. 10 வருஷங்கள் யுத்தம் இல்லாத இளைப்பாறுதலின் நாட்களை கட்டளையிட்டார். அப்போ எதை இளைப்பாறுதல் என்று சொல்லுகிறோம்? யுத்தம் இல்லாத, சஞ்சலம் இல்லாத, விக்னமின்றி அல்லது ஆபத்தை குறித்த சஞ்சலம் இல்லாத வருஷங்கள். ஆண்டவர் நம்முடைய இயேசு இளைப்பாறுதலை தருகிற தேவன். எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க, நம்முடைய இயேசு இளைப்பாறுதலை தருகிற தேவன். ஒரு ஆமேன் சொல்றீங்களா? ஒரு அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி தான். ஆனால் ஒன்று கூட இன்றைக்கு பகல் வேளை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். பாருங்க, நமக்கு இளைப்பாறுதல் தேவை, அதுபோல் இன்னொருவருக்கும் இளைப்பாறுதல் தேவை. நான் பிறகு சொல்கிறேன். இப்போ முதலாவதாக இயேசு தருகிற இளைப்பாறுதல். எழுதி கொள்ளுங்கள். முதலாவது இயேசு, தலைப்பென்ன? இளைப்பாறுதல். அதில் முதலாவது இயேசு தருகிற இளைப்பாறுதல். இயேசு தருகிற இளைப்பாறுதல். மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம். மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28 முதல் 30 வரையிலான வசனங்கள். 28 முதல் 30 வரையிலான வசனங்கள். இப்பொழுது நான் வாசிக்க கேட்கலாமா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். தொடர்ந்து படிமா. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். தோத்திரம். கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். ஒரு அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இளைப்பாறுதலை குறித்து நாம் படிக்கிறோம். அது ஒரு பெரிய சரித்திரம் அல்லது ஒரு பெரிய காரியம். ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ளுகிற அளவிற்கு இந்த நாட்களில் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுகிற அல்லது நமக்கு சொல்லுகிற சில காரியங்களை மட்டும் புரிந்து கொள்ள, பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. இங்கே 28ஆம் வாக்கியத்தில் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தரு. இந்த உலகத்தில் யாருக்கு இளைப்பாறுதல் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு இயேசு தேவை. யாருக்கு இளைப்பாறுதல் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு இயேசு தேவை. இயேசு நமக்கு தேவையா? இயேசு நம்முடைய குடும்பங்களுக்கு தேவையா? இயேசு இந்த உலகத்தின் மனிதர்களுக்கு தேவையா? ஏன் இயேசு அறிவிக்கப்படுகிறார்? ஏன் இயேசு அறிவிக்கப்படுகிறார்? பாருங்க, இந்த உலகத்தில் மனிதனுக்கு இளைப்பாறுதலை கொண்டு வரத்தக்க ஒருவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை அன்றி வேறு ஒருவராலும் அவரால் கிடைக்க பெறுகிற இந்த இளைப்பாறுதலை கொடுக்க முடியாது. எல்லாரும் சொல்லுங்க, இயேசு இளைப்பாறுதலை தருகிறார். அல்லேலூயா. ஆனால் இந்த இளைப்பாறுதல் 2 வகைப்படுகிறது. இந்த இளைப்பாறுதல் 2 வகைப்படுகிறது. இப்போ மறுபடியும் இந்த 28ஆம் வசனத்தை ஒன்று பாருங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களுக்கு இளைப்பாறுதல். வருத்தப்பட்டு பாரம்
சுமக்கிறவர்களுக்கு இளைப்பாறுதல். ஒன்று, பாரம் சுமக்கிறவர்களுக்கு இளைப்பாறுதல். பாரம் சுமக்கிறவர்களுக்கு இளைப்பாறுதல். இயேசு கொடுக்கிற முதல் இளைப்பாறுதல் சுமக்க முடியாத பாரத்தை வருத்தப்பட்டு சுமக்கிறவர்களுக்கான இளைப்பாறுதல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களுக்கான இளைப்பாறுதல். பாரம் சுமக்கிறவர்களுக்கு இளைப்பாறுதல். நான் சொல்றேன், கவனிச்சுக்கிறேன். இரண்டாவது இளைப்பாறுதல் 29ஆம் வசனத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கடைசியில் அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இரண்டாவது இளைப்பாறுதல் நம்முடைய ஆத்துமாவுக்கு கிடைக்கிற இளைப்பாறுதல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது கிடைக்கிற இளைப்பாறுதல் என்ன? ஆத்துமாவுக்கு கிடைக்கிற இளைப்பாறுதல். முதலாவது கொடுக்கிற இளைப்பாறுதல் என்ன? பாரம் சுமக்கிறவர்களுக்கு கொடுக்கிற இளைப்பாறுதல். இரண்டாவது இளைப்பாறுதல் என்ன? என்னுடைய ஆத்துமாவிற்கு கிடைக்கிற இளைப்பாறுதல். நல்லா கவனிங்க, நம்முடைய இயேசு இளைப்பாறுதலை கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. நம்முடைய இயேசு எப்படிப்பட்டவர்? இளைப்பாறுதலை கொடுக்கிறவர். இந்த நாளில் இந்த செய்தியை கேட்கிற சகோதரர்களுக்கு சொல்லுகிறேன், இந்த இளைப்பாறுதல் இரண்டு விதத்திலும் எனக்கு தேவை. இரண்டு விதத்திலும் எனக்கு முதலாவது சொல்லப்பட்டிருக்கிற சரீர பிரகாரமான இளைப்பாறுதல் அல்லது மாம்சத்திற்கு வர வேண்டிய இளைப்பாறுதல், என்னுடைய மாம்ச சரீரத்திற்கு தேவைப்படுகிற இளைப்பாறுதல். இரண்டாவது என்னுடைய ஆத்துமாவுக்கு ஏற்படுகிற இளைப்பாறுதல். அப்போ இந்த இரண்டையும் இயேசுவினால் மட்டும்தான் கொடுக்க முடியும். என் இயேசு அன்றும் இன்றும் என்றும் அதை கொடுக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு பகல் வேளையிலும் நாம் அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துவை ஏன் இந்த உலகத்தில் பலவந்தமாய் அறிவிக்கிறோம்? நிறைய பேர் சொல்றாங்க, எங்க ஊர்ல இயேசு அறிவிக்கப்படக்கூடாது, எங்க வீட்டுக்கு இயேசு வரக்கூடாது, எங்க நாட்டில் இயேசு இருக்கக்கூடாது அப்படின்னு பலர் சொன்னாலும் அவர்களுடைய அறியாமைகள் தான். ஏனென்றால் இந்த உலகத்திலே சரீர பிரகாரமான இளைப்பாறுதலையும் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதலையும் கொடுக்கிற ஒரே தெய்வம் இயேசு மட்டுமே. ஒரே தெய்வம் இயேசு மட்டுமே. அந்த தெய்வம் நமது இரட்சகராய் இருக்கிறபடியினால் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. இந்த சரீர பிரகாரமான அந்த இளைப்பாறுதல், இளைப்பாறுதல் அப்படின்னு சொல்லும் பொழுது பாருங்க, இயேசு கொடுக்கிறத நம்ம பார்க்க முடியும். மத்தேயு 15ஆம் அதிகாரத்தை எடுங்க. மத்தேயு 15ஆம் அதிகாரம் எழுதுங்க. 15ஆம் அதிகாரத்தை எழுதுங்க. அதில் 29, 30, 31 மூன்று வசனங்களில் எழுதிக்கிடுங்க. அப்புறம் படிக்க சொல்கிறேன், நீங்கள் முதல்ல எழுதுங்க. மத்தேயு சுவிசேஷம், இது சரீர பிரகாரமான இளைப்பாறுதல். 29, 30, 31. இப்போ படிங்க பார்க்கலாம். இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கலிலேயா கடல் அருகே வந்து ஒரு மலையின் மேல் ஏறி அங்கே உட்கார்ந்தார். அப்பொழுது சப்பானிகள் குருடர் ஊமையர் ஊனர் முதலிய அநேகரை திரளான ஜனங்கள் கூட்டிக் கொண்டு இயேசுவினிடத்தில் வந்து அவர்களை அவர் பாதத்திலே வைத்தார்கள். ஆமென், வைத்தார்கள். அவர்களை அவர் சொஸ்தப்படுத்தினார். ஊமையர் பேசுகிறதையும் ஊனர் சொஸ்தமடைகிறதையும் சப்பானிகள் நடக்கிறதையும் குருடர் பார்க்கிறதையும் ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலின் தேவனை என்ன செய்தார்கள்? மகிமைப்படுத்தினார்கள். இங்க நல்லா கவனிக்கணும். இங்கே ஏற்படுகிறது சரீர பிரகாரமான இளைப்பாறுதல். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது சரீர பிரகாரமான இளைப்பாறுதல். அப்ப இயேசு நம்முடைய வாழ்க்கையில் இளைப்பாறுதலை தருகிற தேவன். அவர் சரீரத்திலே நாம் அனுபவிக்கிற, வாழ்க்கையிலே நாம் அனுபவிக்கிற, குடும்பத்திலே நாம் அனுபவிக்கிற நம்முடைய எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் நம்மை விடுதலையாக்கி
நம்மை சுகமாய் வாழ பண்ணுகிறவர், நம்மை சுகமாய் வாழ பண்ணுகிறவர். அல்லேலூயா. இப்ப சரீர பிரகாரமான மாற்றங்கள், சரீர பிரகாரமான விடுதலை, உலகத்திற்கு அடுத்த காரியங்களில் விடுதலை, இதை விரும்புகிற பிள்ளைகளுக்கு இயேசு இளைப்பாறுதலை தருகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நான் உழைக்கிறேன், உழைப்புக்கு தக்க பலன் எனக்கு இல்லை, எனக்கு அது சமாதானமா இல்லை. இன்றைக்கு சொல்லுகிறேன், உங்கள் வீட்டுக்கு தேவை இயேசு, உங்களுக்கு தேவை இயேசு, உங்க வாழ்வுக்கு தேவை இயேசு. இயேசு அன்றும் இன்றும் என்றும் இளைப்பாறுதலை தருகிற தேவன். நீங்க ஒருவேளை தேவையோடு வந்திருக்கலாம், அல்லது வீட்டில் இருக்கிற யாரோ ஒருவருக்கு இந்த இளைப்பாறுதல் தேவை என்று நீங்க உணரலாம், அல்லது வெகு தூரத்தில் வெளிநாடுகளில் இருக்கிற யாரோ ஒருவருக்கு இந்த இளைப்பாறுதல் வேணும் பாஸ்டர், அதை நினைக்கும் பொழுது எனக்கு வருத்தமா இருக்கு, அதை நினைக்கும் பொழுது எனக்கு வேதனையா இருக்கிறது அப்படின்னு நீங்க சொல்லுவீங்கன்னு சொன்னா, இன்றைக்கு பகல்வேளை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறார், தோத்தர் நிச்சயமாகவே நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். இந்த இடத்துல ஆண்டவருடைய விருப்பம் அதான். நீங்கள் வருத்தமின்றி வாழ்வதை நான் விரும்புகிறேன். 2, நீங்கள் பாரமின்றி வாழ்கிறத நான் விரும்புகிறேன். இயேசு தன்னுடைய விருப்பத்தை இந்த பகல்வேளை வெளிப்படுத்துகிறார். நீங்க வருத்தமின்றி வாழ்கிறதை, நீங்க பாரமின்றி வாழ்கிறதை, நீங்கள் ஆரோக்கியமாய் வாழ்கிறதை, நீங்கள் சுகமாய் வாழ்கிறதை, நீங்கள் சமாதானமாய் வாழ்கிறதை இயேசு விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பகல்வேளை இயேசு இளைப்பாறுதலை தருகிற தேவன். அல்லேலூயா. நான் தொடர்ந்து அதை அனுபவிக்க விரும்புகிறேன் என்கிறவர்கள் ஒரு ஆமேன் சொல்லுங்க. அருமை. அப்ப இன்றைக்கு சொல்லுகிறேன், இது நிச்சயமாய் உங்களுக்கு கிடைக்கும். காரணம், இது யாருக்கு கிடைக்கும் பாருங்க. அதே 28ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 28ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள். நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள். யாருக்கு கொடுக்கப்படுகிறது? தன்னிடத்திலே வருகிறவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இது யாருக்கு கொடுக்கப்படுகிறது பிரதர்? தன்னிடத்திலே வருகிறவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இன்னைக்கு அநேகர் வரணும்னு ஆசைதான், வரணும்னு ஆசைதான், ஆனால் அநேகரை கண்டு பயப்படுகிறார்கள். இந்த இடத்துல 2 வார்த்தை. ஒன்று, நீங்கள் உங்கள் எல்லாரும் என்ற வார்த்தை இருக்கிறது. இன்னைக்கு சில செய்தியை கேட்கிறவர்கள், தூரத்தில் கேட்கிறவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களாக இருப்பாங்க. ஐயா, நான் கிறிஸ்தவன் அல்ல, ஆலயத்திற்கு செல்லுகிறவன் அல்ல, ஆண்டவருக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, ஆனால் இந்த இளைப்பாறுதல் எனக்கு தேவை. இயேசு உங்களையும் சேர்த்துத்தான் அழைத்தார். நீங்கள் எல்லாரும், அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? நம்முடைய தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. நம்முடைய ஆண்டவர் யார் அல்ல, எல்லாருக்கும் தர விரும்புகிறார். எல்லாருடைய வாழ்க்கையில சுகத்தை இயேசு விரும்புகிறார். உங்க நீதி ஒருவேளை உங்க பார்வையில குறைவா இருக்கலாம். பாஸ்டர், நான் எல்லாரையும் மாறி ஜெபிக்கிறவன் அல்ல. பாஸ்டர், நான் எல்லாரையும் போல விசுவாசம் உள்ளவன் அல்ல, எல்லாரையும் போல நீதியாய் வாழ்கிறவன் அல்ல. இயேசு சொன்னார், ஜெபிக்கிறவர்கள் வாருங்கள் சொல்லல, நீதி உள்ளவர்கள் வாருங்க சொல்லல, பரிசுத்தத்தின் உச்சத்தை அடைந்தவர்கள் வாருங்க. இயேசு காமன் அழைத்தார். எல்லாருமே வா. இளைப்பாறுதல் என்னால் எல்லாருக்கும் தான் கொடுக்கப்படுகிறது. அப்ப இன்றைக்கு ராத்திரியில் அல்லது இந்த பகல் வேளையில் என் செய்தியை கேட்கிற அனைவருக்கும் சொல்லுகிறேன், இளைப்பாறுதல், இயேசு தருகிற இளைப்பாறுதல் அனைவருக்கும் உள்ளது. அல்லேலூயா. இயேசு தருகிற இளைப்பாறுதல் அனைவருக்கும் உள்ளது. பாரத்தில் விடுதலை அனைவருக்கும் உள்ளது. வருத்தத்தில் விடுதலை அனைவருக்கும் உள்ளது. என்ன தேவை? உள்ளவன் இயேசுவினிடத்திலே வர வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு அதை உங்களுக்கு செய்வார் என்று சொல்ல காரணம் என்ன? இயேசு உங்களை தேடி வந்தாரா, நீங்கள் அவரை தேடி வந்தீர்களா? இயேசுவினிடத்தில் வருகிறவனுக்கு சரீர பிரகாரமான விடுதலை அன்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் இயேசு தந்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அந்த இளைப்பாறுதலுக்கு அவர் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, அப்ப இயேசுவினால் கிடைக்கிற 2வது இளைப்பாறுதல் கவனிக்கணும். ஆமென். மறுபடி 29 படுங்க. நான் சாந்தமும் மன தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு, தோத்திரம்,
என்னிடத்தில் என்ன செய்யுங்க? கற்றுக்கொள்ளுங்க. என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்ப இரண்டாவதாக ஒரு மனிதனுக்கு இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இளைப்பாறுதல் என்ன? ஆத்துமாவில் உண்டாகிற இளைப்பாறுதல். என்ன இளைப்பாறுதல்மா? என்ன இளைப்பாறுதல்? அப்போ ஒரு மனுஷனுக்கு ரெண்டு விதமான இளைப்பாறுதல் தேவை இருக்கு. நம்மிலே இரண்டு தன்மைகள் இருக்கிறது. ஒன்று வெளியரங்கமான மனுஷன், அதுதான் உங்களுக்குள்ள. பொண்ணு கொஞ்சம் கருப்பா இருக்குல்ல, பையன் கொஞ்சம் சிவப்பா தான் இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த வெளியரங்கமான மனுஷன். ஆனால் தோத்திரம், என்னுடைய ஆத்மா கருப்பா இருக்கா வெள்ளையா இருக்கான்னு யாரும் இதுவரைக்கும் பார்த்ததில்லை. இது உள்ளான மனுஷன். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசிய திருச்சபைக்கு எழுதும் பொழுது, நீங்கள் உள்ளான மனிதனில் வல்லமையாய் பலப்படும்படி உங்களுக்காக நான் வேண்டுதல் செய்கிறேன் அப்படின்னு சொல்றேன். அப்ப இரண்டாவது இளைப்பாறுதல் எங்க கிடைக்கணும்? தோத்திரம், நம்முடைய ஆத்மாவுக்கு கிடைக்கணும். இரண்டாவது இளைப்பாறுதல் எங்க கிடைக்கணும்? ஆத்மாவுக்கு கிடைக்கணும். இது எதனால் கிடைக்கிறது பாருங்க. இயேசுவினிடத்தில் வந்து வந்து போனா போதாது, அவரிடத்தில் என்ன செய்யணுமா? கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இப்ப பாருங்க தோத்திரம், ரோமருக்கு எழுதிய நிருபங்களில் ஒருவன் சொல்லவில்லை என்றால் எப்படி கேட்பார்கள்? அறிவிக்கப்படாதிருந்தால் எப்படி அறிந்து கொள்ளுவார்கள் அப்படின்னு நம்ம வேதத்தில் படிக்கிறோம். அப்ப பைபிள் சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தரிடத்திலே கற்றுக்கொள்ள வேணும். இயேசு சொன்னார், நீங்கள் உலகமெங்கிலும் போய் சொல்லுங்க, சகல ஜாதிகளையும் சீசர்களாக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும், நல்லா கவனிக்கணும், அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்தின் கடைசி 2 வாக்கியங்கள் எழுதி கொள்ளுங்க. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷர்களாக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். போதும், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க நல்லா கவனிக்கணும், ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கணும். ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளுக்கு சொல்றேன், இன்னைக்கு சபையிலே ஆராதிக்கிற தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற நமக்கு, எப்பா 10 வருஷமா இருந்த தலைவலி மாறிட்டு, 5 வருஷமா இருந்த வயிற்றுப்போக்கு மாறிட்டு, 7 வருஷமா இருந்த கால்வலி மாறிட்டு, இப்படியே நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா சரியாவா? இயேசுவினிடத்தில் வருகிற உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் வந்த நிலையில் நிற்கக்கூடாது, கற்றுக்கொள்ளுகிற நிலையில் வளரணும். கிறிஸ்துவனிடத்தில் வந்தாச்சு. முன்னால பலரையும் தேடி போனேன். இப்ப இயேசுவை கண்ணில் கண்டிருக்கிறேன். இப்ப நான் அவரிடத்தில் வந்திருக்கிறேன். இப்ப இயேசுவினிடத்தில் வந்தேன். இப்ப பழைய பிரச்சனை இல்லை, இப்ப பழைய கஷ்டம் இல்லை, பழைய வேதனை இல்லை. இப்ப வீட்டில் படுத்தா தூக்கம் வருது. முன்னால ராத்திரி நாய் இழுக்கிற மாதிரி, நரி இழுக்கிற மாதிரி, காண்டாமிருகம் தோத்திரம் பார்த்து லைட்டா லுக்கு விடுற மாதிரி எல்லாம் ராத்திரி சொப்பனம் பார்ப்பேன். இப்போ அந்த மாதிரிப்பட்ட பிரச்சனையெல்லாம் இல்லை. இது என்ன காரியம்? இது முதல் நிலையான இளைப்பாறுதல். இது சரீர பிரகாரமான இளைப்பாறுதல். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், பிள்ளைகளே, என்னால் வருகிற இரண்டாம் இளைப்பாறுதலும் உங்களுக்கு தேவை. ஏனென்றால் இந்த முதல் இளைப்பாறுதல் எத்தனை வருடங்களுக்கு? மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70, பலத்தின் மிகுதியினால் 80. சரி, 100 வச்சுக்கிடுவோமே, 100 வச்சுக்கிடுவோம். அதுக்கு மேல தேவைப்படுதா உங்களுக்கு? கேட்டு வாங்கிக்கிடுங்க. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் நீடித்த நாட்களால் நம்மை திருப்தியாக்கி நடத்துகிற தேவன். ஆனா இந்த 100 வருஷங்கள் நீங்க வாழ போறீங்க அல்லது நம்ம வாழ போறோம்னா 28ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இளைப்பாறுதல் ஆமை தோத்திரம் இந்த சரீரத்தில் இருக்கும் பொழுதுதான் பயன்படுகிறது. ஆனால் ஆமீன், ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் 1000 வருஷங்களுக்குரியது என்பதை மறந்துவிடக்கூடாது. அல்லேலூயா. இப்ப நீங்க ஒரு பொருளை வாங்குறீங்க, ஒரு ஆளு சொல்றார் இது 5 வருஷம் தான் உழைக்கும், அது 100 ரூபாய். இது 15 வருஷம் உழைக்கும், இது 150 ரூபான்னா நீங்க எதை வாங்குவீங்க?
அதிக நாட்கள் இருக்கணும். நம்ம உடம்புல சரீரமும் இருக்கு, ஆத்மாவும் இருக்கு. சரீரம் 100 years அப்படின்னு வச்சுக்கிடுவோம், 100 வருடங்கள். ஆனால் ஆத்மா எம்மை தோத்திரம் இங்கிருந்து இப்போ இளைப்பாறு கொள்கிறது. நம்ம மரித்து போனால் இயேசு வருகிறது வரை இளைப்பாறுகிறது. எத்தனை வருஷம்னு தெரியாது. 7 வருடங்கள் மத்திய ஆகாசத்தில், அப்புறம் 1000 வருஷம் பூமியில் அரசாட்சி, அப்புறம் சின்ன சின்ன சண்டைகளெல்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் பழைய பூமி பழைய வானமெல்லாம் அழிஞ்சிரும். அப்புறம் புதிய வானம் வரும், புதிய பூமி வரும். இவ்விதமாய் நாம் என்றென்றைக்கும். அப்போ இங்கே 1007 ஆண்டுகள் இளைப்பாறுகிற வருஷங்கள் தெரியாது. நம்ம இன்னைக்கு சொல்லி முடிஞ்சோன்னா இயேசு வருகிறது வரைக்கும் இது தூங்கிக்கிட்டே தான் இருக்கும். ஒரு நாள் ஆத்மா ஏரியா பக்கம் வராது, ரட்சிக்கப்பட்ட ஆத்மா வராது. அல்லேலூயா. செத்தப்புறம் மாமியார் வந்தா மருமகள் வந்தாங்கிறதெல்லாம் வேலைக்கு ஆகாத விஷயம். அவங்க மரித்த உடனே போய் இளைப்பாறு இருவாங்க. சரியா? அப்ப நமக்கு தோராயமா சொல்லுகிற வருஷம் 1000 வருஷம் அரசாட்சி. அதுக்கு முன்னாடி 7 வருஷங்கள் கல்யாண விருந்து, 1007 வருஷம். நம்ம இனி இருக்க போகிறது எத்தனை வருஷம்? 80. ஆனா இனி மைனஸ் பண்ணிக்க, 100 வேணும்னா அதுல இப்ப இருக்கிற வயசை மைனஸ் பண்ணிக்கப்படுது. சிலருக்கெல்லாம் 50 மிச்சம், சிலருக்கு 40 மிச்சம், சிலருக்கு 90 வயசு, 90 மிச்சம். ஏன்னா 10 வயசு தான் ஆச்சு. வாழ்த்துகிறேன், வாழ்த்துகிறேன். தோத்திரம். புரியுதா இல்லையா? ஆனா தோத்திரம், நம்ம இந்த மனித வாழ்க்கை, இந்த சரீர இளைப்பாறுதல் ஒரு 100 வருஷங்கள். ஆனா ஆத்மாவுக்கு கிடைக்கிற இளைப்பாறுதல் 1007 வருஷம், திட்டமிட்ட வருஷம். இதுக்கு மேல திட்டமிடாத வருஷங்கள். எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. அப்ப இந்த ரெண்டுல மிக முக்கியமானது என்ன? நான் எதிர்பார்க்கிற ஆத்மீக இளைப்பாறுதல், ஆத்மாவில் இளைப்பாறுதல். ஒரு அல்லேலூயா. இதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்குமா? இதற்கு என்ன செய்ய வேண்டியிருக்கு? கிறிஸ்துவனிடத்தில் வந்து போகிறதல்ல, கிறிஸ்துவனிடத்தில் வந்து போகிறதல்ல, கிறிஸ்துவனிடத்தில் அமர்ந்து நாம் அவரை இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப நீங்க கேட்கலாம், எதற்கு அவரிடத்தில் கற்றுக்கொள்ளணும்? அவரை போல ஆக அவரை கற்றுக்கொள்ளணும், அவரை போல பேச அவரை கற்றுக்கொள்ளணும், அவரை போல நடக்க அவரை கற்றுக்கொள்ளணும், அவரோடு கூட இணைய அவரை கற்றுக்கொள்ளணும், அவரோடு கூட போக அவரை கற்றுக்கொள்ளணும், அவரோடு கூட இருக்க அவரை கற்றுக்கொள்ளணும், அவரோடு கூட 1000 வருஷம் இந்த பூமியை ஆள அவரை நாம் இன்னும் கற்றுக்கொள்ளணும், அவரிடத்திலே கற்றுக்கொள்ளணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, யாருக்கு கற்றுக் கொடுக்கணும்? அந்த வசனத்தை மறுபடியும் படிங்க. 28ஆம் அதிகாரம் மத்தேயு 28. நீங்கள் சகல ஜாதிகளையும் சீசர்களாக்கி பிதா குமார பரிசுத்த ஆவியின் நாமத்திலே ஞான ஸ்நானம் பெற்று. அல்லேலூயா. அப்ப இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சீசர்களாகணும். சீசர்கள் என்று சொன்னால் என்ன? கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் என்று அர்த்தம். ஆத்துமாவில் இளைப்பாறுதல்கள் வர வேண்டுமானால் மனிதன் இயேசுவை பின்பற்றுகிறவனாய் மாறணும். அல்லேலூயா. மோட்சத்துக்கு போகணும், மோட்சத்துக்கு போகணும்னு சொல்லி பேப்பரில் எழுதி வாயில போட்டு சவைச்சு தண்ணியை குடிச்சா போதாது. பலர் எண்ணெயை வாங்கி குடிச்சிடா, மோட்சத்துக்கு போகாது, வயிற்றால தான் போகும். எண்ணெய் குடிச்சா மோட்சத்துக்கு போகணும்னா தோத்திரம், பைபிள் சொல்லுகிறது இயேசுவை பின்பற்றணும். இளைப்பாறுதல் எல்லாருக்கும் உரியது. இயேசு எல்லாருக்கும் உரிய, எல்லாருக்கும் உரியவர். அவர் வியாதிகளை சோமாக்குறார், நோய்களை சோமாக்குறார், பிரச்சனைகளிலிருந்து விடுதலை கொடுக்கிறார், கண்ணீரை துடைக்கிறார். அது ஒரு பக்கம் நடக்குது, அது எல்லாருக்கும் உரியது. கிறிஸ்தவனுக்கும் கர்த்தர் கொடுப்பார், இஸ்லாமியர்களுக்கும் கொடுப்பார், இந்து சகோதரர்களுக்கு கொடுப்பார், ஜைன சகோதரர்களுக்கு கொடுப்பார். யார் அவரிடத்தில் வந்தாலும் சரி, நீ எந்த மதத்தவன்னு கேட்க மாட்டார். ஏன்னா அவர் பட்சபாதம் இல்லாத தேவன். அது யாருக்கு? எல்லாருக்கும் உரியது. ஆனால் ஆத்மீக இளைப்பாறுதல் யாருக்குரியதாம்? அவரிடத்திலே வருகிறவர்களுக்குரியது. அல்லேலூயா. தோத்திரம் மாத்திரம் அல்ல, அவரிடத்திலே கற்றுக்கொள்கிறவர்களுக்குரியது. அப்ப அவரிடத்தில் ஒருவன் கற்றுக்கொள்ள வேண்டுமானால் முதலாவது அவன் சீசன் ஆகணும். சீசன் என்று சொன்னால் தோத்தர் ஆத்மீக இளைப்பாறுதல் ஒரு மனுஷனுக்கு வரணும்னா தோத்தர் அவன் இயேசுவை பின்பற்றுகிறவனாய் மாறணும். அல்லேலூயா. ஆமா, இயேசுவை போல தோத்தர் மாற, இயேசுவை பின்பற்றுகிறவனா மாறணும். சீசன்.
சீசர்கள் என்று சொன்னால் என்ன? அவரை பின்பற்றுகிறவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சகோதரா, இயேசுவினிடத்தில் வருகிற பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், 2 இளைப்பாறுதல் உண்டானாதான் நீங்க அவரிடத்தில் வந்ததனுடைய பூரணம் உண்டாகும். இந்த உலகத்தில் ஒருவன் இயேசுவினிடத்தில் வருகிறான் என்றால் அவன் 2 விதமான இளைப்பாறுதலை அனுபவிக்கணும். இல்லை என்று சொன்னால் நிச்சயமாகவே சொல்லுகிறேன், சரீரத்திலே கிடைக்கிற இளைப்பாறுதல் நிரந்தரமானதல்ல. சரீரத்திலே தோத்திரம் கிடைக்கிற இளைப்பாறுதல் என்பது தற்காலிகமானதுதான். ஆமா, லாசர் உயிரோடு கூட எழும்பினார், மறுபடியும் மரித்தாரா இல்லையா? மரித்தார். சரீரத்திலே உண்டாகிற இளைப்பாறுதல், சரீரத்திலே கிடைக்கிற நன்மைகள் இதெல்லாம் தற்காலிகமானது. அமை தோத்திரம் நிலைவரம் இல்லாதது, சில காலங்களுக்குரியது. இந்த உலகத்தில் இயேசுவினால் கிடைக்கிற ஆத்மீக இளைப்பாறுதல் தான் நிரந்தரமானது, நிலையானது, மகிமையானது, அது ஆச்சரியமானது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், பிள்ளைகளே என்னிடத்திலே கற்றுக்கொள்ளணும். என்னிடத்திலே கற்றுக்கொள்கிறவர்களுக்கு ஆத்மாவில் என்ன உண்டாகும்? இளைப்பாறுதல் உண்டாகணும். யாருக்கு கற்றுக் கொடுக்கணும்? ஒன்று, கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு அவன் தீர்மானிச்சிருக்கணும். யாருக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் ஐயா? இயேசுவை பின்பற்றுவதற்கு தன்னை அர்ப்பணித்தவனுக்கு தான் இளைப்பாறுதல். நல்லா கவனிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் இயேசுவினிடத்தில் வந்தேன், ரொம்ப வியாதிப்பட்டிருந்தேன், பாஸ்டையா ஜோமன்னாக எனக்கு விடுதலை கிடைச்சிருச்சு. நான் ரொம்ப அலைந்து திரிகிற ஒருவனாய் இருந்தேன், சபையாக ஜெபித்தாங்க, எனக்கு விடுதலை கிடைச்சிருச்சு. நான் தேவையோடு வந்தேன், எல்லாரும் இணைந்து ஜெபம் பண்ணாங்க, இயேசு எனக்கு அற்புதம் செய்தார், அந்த பிரச்சனையில நான் வெளியே வந்துட்டேன். அதனால இயேசு வருவார், நான் போவேன், இயேசு வருவார், எனக்கு இளைப்பாறுதல் ஆத்மாவுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படாது. இந்த முதல் இளைப்பாறுதல் உம்மை பரலோகம் செல்கிறவர்களுக்கு உள்ளது அல்ல, இந்த பூமியில் இருக்கிற அத்தனை பேருக்கு உரியது. நான் சொல்லுது எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. தெய்வத்தால் படைக்கப்பட்ட, தேவ சாயலில் உருவாக்கப்பட்ட, தெய்வ சாயலில் உருவாக்கப்பட்ட அத்தனை மனுஷனுக்கும் அதான் அவர் சொல்லுகிறான், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள், அது எல்லாருக்கும் உரியது. வியாதி சுகமானதுனால இயேசு வருவார் போவேன்னு சொல்லப்படாது. கஷ்டம் மாறினதுனால இயேசு வருவார் போவேன்னு சொல்லப்படாது. கடன் மாறினதுனால தோத்தர் இயேசு வருவார் போவேன்னு சொல்லப்படாது. விற்க முடியாத சொத்தை வித்தாச்சு, அப்ப ஆண்டவர் வருமா போவேன்னு சொல்லப்படாது. அது எல்லாருக்கும் உரியதுதான். நன்மை, ஆசீர்வாதம், விடுதலை, உயர்வு, பாதுகாப்பு, தேவ தயவு, இது எல்லாருக்கும் உரியது. ஆனா ஆத்ம இளைப்பாறுதல் எல்லாருக்கும் உரியதல்ல. வேதம் சொல்லுகிறது இது இயேசுவை பின்பற்றுகிறவர்களுக்குரியது. அல்லேலூயா. பாடுகளிலும் இயேசுவை பின்பற்றுகிறவர்களுக்குரியது, கஷ்டங்களிலும் இயேசுவை பின்பற்றுகிறவர்களுக்குரியது, கண்ணீரிலும் இயேசுவை பின்பற்றுகிறவர்களுக்குரியது, உலகம் அவமானப்படுத்தும் பொழுதும் இயேசுவை பின்பற்றுகிறவர்களுக்குரியது. அல்லேலூயா. அப்பப்ப போயிட்டு ஈஸ்டருக்கும் கிறிஸ்துமஸுக்கும் ஆரவனுக்குரியதல்ல ஆத்மீக இளைப்பாறுதல். இந்த ஈஸ்டருக்கு வந்துட்டு போயாச்சு, ரொம்ப சந்தோஷம். இனி எப்ப வருவேன்? இயேசு பிறப்பார் அப்ப வருவேன். இப்ப கிறிஸ்துமஸுக்கு வந்துட்டு போயாச்சு, இனி எப்ப வருவேன்? இயேசு மரிப்பார் அப்ப வருவேன். இப்படி வருகிறவர்களுக்கல்ல ஆத்மீக இளைப்பாறுதல். பாடுகளோ, நெருக்கமோ, நிந்தையோ, பழமையின் கஷ்டமோ, கண்ணீரோ எது வந்தாலும் சரி, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை, ஆமே, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்கிறவன் யார்? அல்லேலூயா. பக்கத்து வீட்டில் ஒரு சிஸ்டர் தோத்தர பெந்தகோஸுக்கு போறாளாம். பெந்தகோஸ்ன்னு சொன்ன உடனே கூட்டத்துக்கு வரதை நிறுத்தினா அது ஆத்ம இளைப்பாறுதல் பெறுகிற சுபாவம் அல்ல. இல்லை, நீ பேச்சு, நான் போறேன். ஆமே தோத்திரம். நீ என் கல்யாண வீட்டுக்கு வரண்டான்னு என்னை ஒதுக்கி வச்சாங்க, இருந்துட்டு போ. ஆமே, 100 ரூபா மொய் நீ மிச்சம். புளித்த கத்திரிக்காய் போட்டு நீ சாம்பார் வைப்ப, அதை நான் சாப்பிட்டுட்டு 100 ரூபா தரவா? நீயாவது உன் சாம்பாராவது. எனக்கு இயேசு முக்கியம், எனக்கு ஆண்டவர் முக்கியம். உலகத்தில் என்னை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்கிறவன் யார்? இனி இயேசுவை விடுற மாதிரி இல்லை. அல்லேலூயா.
யாருக்குமா ஆத்ம இளைப்பாறுதல்? ஒளிச்சு ஒளிச்சு வாரவனுக்கா? நெஞ்சில பைபிளை படிச்சுட்டு குடு குடு குடுன்னு இறங்கி வந்தாருன்னு. அல்லேலூயா. இல்லை உன் சாப்பாட்டுலயே நான் இருக்கேன். உன் ரேஷன் கார்டை சாப்பிட்டா எனக்கு அரிசி வச்சு காட்டினா எனக்கு அரிசி கிடைக்குது, உனக்கு இல்லை அரிசி கிடைக்கு. ஏன் ரேஷன் கார்டு தான் எனக்கு அரிசி. உன் சோலையை பாரு, ஏசு போதுமேன்ட்டு போயிட்டே இருக்கலாம். அல்லேலூயா. எல்லாரும் பைபிளை நெஞ்சு மேலே வச்சுட்டு சொல்லுங்க, ஏசு போதும். அல்லேலூயா. ஆத்ம இளைப்பாறுதல் யாருக்குரியதுயா? கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களுக்குரியது. அல்லேலூயா. தெய்வத்தை பின்பற்றுகிற பிள்ளைகளுக்குரியது, தெய்வத்தை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்குரியது, கிறிஸ்துவேல் போல் ஆகும்படி பிரயாசப்படுகிறவனுக்கு உரியது. மரிக்கிறது வரை கிறிஸ்துவின் அன்பை விட்டு எதுவும் என்னை பிரிக்க கூடாது என்று தீர்மானித்தவனுக்குரியதுதான் ஆத்மீக இளைப்பாறுதல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. குடும்பம் சொல்லுது, இயேசு நீ வேண்டான்னு சொல்லலைன்னா நான் உன்னை கல்யாணத்துக்கு கூப்பிட மாட்டேன். கல்யாணம் வேண்டாம், இயேசு போதும். தோத்தர் சொந்தம் வேண்டாம், இயேசு போதும். உலகம் வேண்டாம், இயேசு போதும். தோத்தர் இயேசு போது, இயேசு போது, இயேசு போது, இயேசு போது. எவன் ஒருவன் இப்படி அவரை பின்பற்றுகிறானோ அவனுக்கு பைபிள் சொல்லுகிறது, அவனுக்கு ஆத்தும இளைப்பாறுதல் கிடைக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு பலரும் உங்களை பார்த்து அங்கேயும் இங்கேயுமா இருக்க வேண்டியதானே, அங்கேயும் இங்கேயுமா இருக்க வேண்டியதானே. ஏன் இருக்கலையா? முழுசா போகணுமா? போனா தான் முழுசா போக முடியும். இல்லைன்னா இவ்வளவும் கீழே கிடக்கும், இடுப்பு கீழே. நீ மட்டும் போனா போதுமா பரலோகத்துக்கு? பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு லைட்டா பார்த்து ஒன்று ஸ்மைல் பண்ணு. பலர் என்ன சொல்றாங்க? தோத்திரம், இங்க வந்துட்டு அங்க போ, ஒரு வாரம் இங்க வா, 2 வாரம் அங்க போ, அடுத்த வாரம் இங்க வா. ஏன் அப்படி வர இல்லையா? எப்ப இங்க வந்துட்டு அங்க போனா, இங்க வந்துட்டு போக முன்ன வண்டி போயிட்டுன்னா அதனாலயாக்கும் நம்ம பலரும் முழுசா வந்தது பாதி பாதி வராதது. இப்ப பலரும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் முழுசா வரணும். ஃபுல்லா போண்டாமா? ஆண்டவர் ஐடென்டிஃபை பண்றதுக்கு டென்ஷன் ஆயிருவார். அதனாலதான் எங்க பிள்ளைகள் ஏசு போதும்னு எல்லாத்தையும் விட்டுட்டு இறங்கி வந்தான். வந்தவன் சொல்லு அல்லேலூயா. அவன் வந்தான். அல்லேலூயா. அத பேதுரு கூட்டம். இது யாது கூட்டம்? அது சொன்னார், எல்லாவற்றையும் விட்டு விட்டு உம்மை பின்பற்றி வந்தோமே. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், கிறிஸ்துவை பின்பற்றுகிறவனுக்கு ஆத்தும இளைப்பாறுதல். ஆத்தும இளைப்பாறுதல் ஒரு மனுஷனுக்கு வரணும்னா அவனுக்கு 2வது கிடைக்கிற காரியம் என்ன? தோத்திரம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்திலே ஞான ஸ்நானம் கொடுக்கணும். அல்லேலூயா. தோத்திரம். எப்ப ஞான ஸ்நானம் கொடுக்கணும்? எப்ப ஞான ஸ்நானம் கொடுக்கணும்? மனசார இயேசுவை பின்பற்றுகிறேன் அவன் தன்னை தீர்மானிச்ச பிறகு அவனுக்கு ஸ்நானம் கொடுக்கணும். குழந்தையில அல்ல ஸ்நானம் கொடுக்காது. சொல்ல நான் ஒருக்கே எடுத்தாச்சுன்னு உனக்கு தெரியும், உறங்கலே இத. எப்ப ஞான ஸ்நானம்? அவன் சொல்லணும், எனக்கு இயேசு போதும். நீங்க சொல்லி தானே ஞான ஸ்நானம் எடுத்தியே. நீங்க எடுக்கிறதுக்கு எவனோ சொல்லப்படாது. நீங்க எடுக்கிறதுக்கு நீங்க சொல்லி இருக்கணும், மரிக்கிறது வரைக்கும் இந்த இயேசு எனக்கு போதும்னு. அதனாலதான் நீங்க எடுத்த ஞான ஸ்நானம் வேலைக்கு ஆகாதுன்றேன். ஸ்நானம் எடுக்கணும். ஏன்? ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் உண்டாக. பராக்காவில் சேரதுக்கு வேண்டாம், அப்படி ஒரு வேலை வேண்டாம். தோத்திரம் தோத்திரம். எனக்கு சபை வளர்றதுக்கு வேண்டாம், கிறிஸ்துவின் சபை வளரணும். நமக்கு பரலோகத்துக்கு போகணும், நமக்கு பரலோகத்துக்கு போகணும். அல்லேலூயா. நான் டாக்டர் ஆக்கும் பரலோகத்துக்கு போவேன்னு சொல்லப்படாது. நான் கம்பவுண்டர் ஆக்கும் பரலோகத்துக்கு போவேன்னு சொல்லப்படாது. நீ ஸ்நானப்பட்டவனாக இருந்தா போகல. நீ பாவமா இருந்தாலும் பணக்காரனா இருந்தாலும் சரி, எல்லா தெய்வ மக்களுக்கும் சொல்லுங்க, ஸ்நானப்பட சீக்கிரம் ஐடியா நம் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. 30ஆம் வயதில் யோர்தான் ஆற்றின் கரைதனில் சென்றாரே. யோவான் என்ற ஞானியின் அன்பால் நோன்புதலேற்றாரே, ஞான ஸ்நானமும் பெற்றாரே. சகோதரா, ஜீவிதம் மாறுவதற்கு உபதேசம் பண்ணிட்டு இருக்கிறேன்.
ஜீவிதம் மாறுவதற்கு. ஒன்று கவனிப்பா, நான் பரலோகத்தின் வாசியாக மாறும் பொழுது இந்த உலகத்தில் இருக்கிற சில வேர்கள் முறிக்கப்படும். அல்லேலூயா. மூணாவது சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அப்போ ஒன்று என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 3 காரியம். ஒன்று, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கிறிஸ்துவை பின்பற்றணும். 2, ஞானஸ்நானம் எடுக்கணும். 3, ஸ்தோத்திரம், தேவனால் போதிக்கப்படணும். அல்லேலூயா. ஜீவிதத்தை வசனத்தோடு இணைக்கணும் சகோதரா. அதான் பைபிள் சொல்லுகிறது, வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் அதை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். அல்லேலூயா. ஏன் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது? அவர்களுக்கு என்ன கிடைக்குமா? இளைப்பாறுதல் கிடைக்கும். சொல்லுங்க, அந்த இளைப்பாறுதல் கிடைக்கும்.